இஸ்லாத்தில் வந்து ஹலால் ஹராம் 2 விஷயம் வரும். எப்படின்னா இப்போ ஹலால்னு சொன்னாலும் அதில் நம்ம கடைப்பிடிக்கும் போது அதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கும். ஹராம்னு சொல்லும்போது அதை விலக்கி வாழும்போது அதில் ஏகப்பட்ட நன்மைகள் வரும். சாதாரணமாக ஒரு விஷயம், பாத்திரத்தில் உள்ள திரவத்தை வந்து ஊதி சாப்பிடும்போது சூடான பாத்திரத்தை நம்ம வந்து ஊதி குடிக்கிறனால அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன வாக்குவாதம் வைக்கிறாங்க. அதில் எப்படின்னா நம்ம கார்பன் டை ஆக்சைடு தான் வெளிவிடுறோம், அது வந்து அந்த திரவத்தில் கலக்கிறதுனால நமக்கு திருப்பி அதை குடிக்கும்போது நம்மளோட உடம்புக்கு கெடுதி இந்த மாதிரி இருக்குது. இதே வந்து நம்ம சாங்ஸ் கேட்கும் மியூசிக் வந்து ஹராம் இருக்குது. ஆனால் மெலோடி சாங்ஸ் வந்து மனசு கஷ்டமான நேரத்தில் கேட்கும்போது மனசு வந்து ரிலீஃப் ஆகுதுன்னு ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இது ஒன்று என்ன கேட்குறாருன்னா, மார்க்கத்தில் வந்து ஹலால்னு ஒன்று இருக்குது, ஹராம்னு ஒன்று இருக்குது. ஹலாலான விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. ஹராமான விஷயங்களை செய்யும் பொழுது தீமைகள் கேடுகள் ஏற்படுகின்றன. அப்படி இருக்கும்போது ஊதி சாப்பிடாதீங்கன்ற மார்க்கத்தில் சொல்லியிருக்குது. ஊதுனம்னு சொன்னால் என்னவாயிரு, நம்மள்கிட்டருந்து கிளம்பி போகிற அந்த கிருமிகள் மூலமாக திருப்பி கேடு வரும்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது மியூசிக்கு மார்க்கத்தில் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது. இந்த மியூசிக்கினால் என்ன கேடு வருது? மியூசிக் மார்க்கத்தில் கூடாதுங்கிறீங்க. அதில் சும்மா லைட்டான மியூசிக் இருக்குல்ல, கரடு முரடாக இல்லாமல், அந்த மாதிரி மியூசிக்குகள்னால என்ன கேடு வருது? அதை நம்ம ஏன் கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதில் கூடும் தானா அப்படின்னு கேட்குறாரு. முதல் விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கிறேன்னு, இஸ்லாத்தில் ஹலால் ஹராம் என்று ஆக்கப்பட்டிருக்குல்ல, அதெல்லாம் வந்து உலகத்திலேயே அந்த நன்மையை நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு அர்த்தம் கிடையாதுங்க. இப்போ ஆம்பளை வந்து பட்டு ஆடையை உடுத்தக்கூடாதுன்னு இருக்குது. உடுத்துனா என்ன குஷ்ணனை வந்துடுமா? என்ன கேடு வரும்னா, ஆம்பளைக்கு பட்டு ஆடை ஹராமு, தங்கத்துக்கு உள்ள கேடை கண்டுபிடிச்சி சொல்கிறான். சரி, ஓகே. பட்டு ஆடையை நீங்கள் பட்டு சட்டை போட்டால் உங்களுக்கு என்ன ஏற்படும்? ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கானா? ஒன்றும் கண்டுபிடிக்கலை. அப்போ பட்டு சட்டைகளில் நமக்கு கேடு வரவில்லையே, அணியலாம் தானேன்னு சொல்லக்கூடாது. ரசூலில் அணிய வேணாம், அணிய வேணாம். சிலதுக்கு காரணம் தெரியும், சிலதுக்கு தெரியாது. சில விஷயத்துக்கு காரணம் நமக்கு தெரியும், சில விஷயத்துக்கு என்ன செய்யாது காரணம் தெரியாது. மதுபானத்துக்கு தீமை காரணம் தெரியும், அது மாதிரி அனைத்துக்கும் உங்களுக்கு தெரியுமா? ஹராமாக்கப்பட்ட அனைத்துக்கும் உங்களுக்கு தெரியுமா? அனைத்துக்கும் தெரியாது. எத்தனை விஷயங்கள் நம்ம சாப்பிடக்கூடாத விஷயங்கள் இருக்கிறது, அதுக்கு அனைத்துக்கும் உங்களுக்கு வந்து அதில் உள்ள தீமைகள் இருக்குது. இப்போ தானாக செத்து போச்சு, அதை ஏன் திங்கக்கூடாதுங்கிற காரணம் வந்து கரெக்டாக சொல்ல முடியுமா நம்மளால்? இப்போ சொல்ல முடியும். இந்த நவீன காலத்தில் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன காரணம் சொல்லியிருப்பான்? ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் வந்து காரணம் கேடு இருக்குங்கிறது வந்து அல்லாஹ் செஞ்சால் நன்மை இருக்குங்கிற வகையில் நம்பணும். ஆனால் நமக்கு தெரியணும்னு நினைக்கக்கூடாது. மார்க்கத்தில் தடுத்துட்டாங்கன்னு சொன்னால், இது தடுத்தாலும் எனக்கு இதில் வந்து கேடு இல்லை, பீர் குடிப்பதில் எனக்கு எந்த கேடும் தெரியவில்லை, நீங்கள் பெரிய பெரிய ஹார்டான ட்ரிங்க்ஸ் சொன்னால் நாங்கள் ஒத்துக்குருவோம், அது இந்த சாஃப்டானது தானே இது, இந்த பீரு ஒயின்லாம் என்னது போதையில் சாஃப்டான விஷயங்கள் தானே, இது சாஃப்டாக இருக்கிறனா நாங்கள் நினைஞ்சுக்கிடுவோம், இதை நாங்கள் குடிச்சிக்கிடுவோம், இல்லை லைட்டாக தானே இருக்கிறது, நாங்கள் என்ன போதையில் தடுமாறவா செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இதுலையும் கேட்குறாண்டா. மார்க்கத்தில் உன்னை தடுத்துட்டாங்கன்னா அதோட சரி, தடை தான். காரணத்தை தேடி அலையலாம், கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம். காரணத்தை எல்லாம் காட்டி தந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிற வேண்டியதுதான். காரணம் தெரியலையா, பிறகு கண்டுபிடிப்பாங்க. ரசூல்லா காலத்தில் சொன்னதுக்கு வந்து ரசூல்லா காலத்து மக்களுக்கு காரணத்தோட தெரியும். நமக்கு இப்போ எத்தனை விஷயங்கள் காரணத்தோடு தெரியுது, இதெல்லாம் காரணம் இல்லாமல் தான் சஹாபாக்களுக்கு தெரியும். பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சஹாபாக்கள் இருந்திருப்பாங்க, அதில் நாடாப்புழு இருக்குங்களாம சஹாபாக்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியுது. காரணங்களை வந்து பின்னாடி உள்ளவன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விலைக்கு கொடுக்குறோம். ஆனால் சஹாபாக்கள் கடைபிடிக்கும் போது இதில் எதுக்காவது காரணம் தெரியுமா? ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது காரணத்தை சஹாபாக்கள் கிட்ட சொல்லுவாங்களா? என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லிட்டாதான் காரணம்ன்றாங்க. என்னத்தினால சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னால் சாப்பிடக்கூடாது, என்ன ஏற்படும்? அல்லாஹ் சொன்னால் அவ்வளோதான் அப்படின்றாங்க. நம்ம காலத்தில் என்ன செய்கிறோம்? 2 காரணம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நடைமுறையிலே எங்களுக்கு தெரிய வருகிறேன்னு வேண்டாம் சில விஷயத்துக்கு சேர்த்துக்கிற முடியும். அனைத்துக்கும் சேர்க்க முடியுமா? அனைத்துக்கும் சேர்க்க முடியாது. இதை நம்ம முதல்ல விளங்கிக்கிறணும். அதனால் நீங்கள் எந்த ஒரு காரணத்தினாலையும் உலகத்தில் எங்களுக்கு கேடு வரல என்பதற்காக வேண்டி மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டதை ஹலால் ஆக்கிறாதீங்க. விளங்குதா? அப்படின்னா எல்லாமே ஹலால் ஆயிருங்க சஹாபாக்கள் காலத்தில். ஏன்னா எந்த ஒரு கேடு நிரூபிக்கப்படலை. சஹாபாக்கள் காலத்தில் ஹராமாக்கப்பட்ட எல்லாத்தையுமே ஹலால்னு சொல்லி போடலாம். ஏன்? ஒரு கேடும் தெரியாது, கேடெல்லாம் கண்டுபிடிக்க இயலாது அப்படின்னு சொல்லிடலாம். அதனால மார்க்கம் வந்து கியாமத் நாள் வரைக்கும் உள்ள மார்க்கம், இதை யாபத்தில் வச்சுக்கிற வேண்டியது. அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த மியூசிக்கில் வந்து கேடு இல்லைங்கிறாங்கல்ல, இருக்கு கேடு. கேடு கண்டுபிடிக்காட்டாலும் கூடாது, அது ஒரு விஷயம். கேடு என்ன கேடு? லைட் மியூசிக்கில் என்ன கேடு அப்படின்னு கேட்குறாங்க. அதில் கேடு இருக்கிறது. என்ன கேடு இருக்குன்னு கேட்டால், முதல்ல ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிற கிஃப்ட் என்ன? மனுஷன் எதனால் சிறந்து விளங்குறான்? பகுத்து அறிந்து சிந்திக்கிறதுனால தான் அவன் சிறந்து விளங்குறான். ஆடு மாடை விட நம்ம ஏன் சிறந்த ஆளாக இருக்கிறோம்? சிங்கம் நம்மளோட வலிமையாக இருந்து கூட நம்ம ஏன் சிறந்த ஆளாக இருக்கிறோம்? யானை நம்மளோட பெருசாக இருந்து கூட நம்ம ஏன் சிறந்த ஆளாக இருக்கிறோம்னு கேட்டால்,
அதுக்கு சிந்திக்க தெரியாது. நமக்கு சிந்திக்க தெரியும். நல்லது கெட்டது அலசி ஆராய்ச்சி மூளை வேலை செய்யும். மூளையினால தான் மூளையுடைய எல்லாம் வச்சுக்கிற ப்ரோக்ராம் இருக்க, அதனால்தான் நம்ம சிறந்தவர்கள். மாட்டுக்கு நம்மளோட பெரிய மூளை இருக்கிறது, இந்த ப்ரோக்ராம் அதில் இல்லை. நமக்கு வச்சுக்கிற ப்ரோக்ராம் என்ன இல்லை, அந்த மூளையில் இல்லை. நம்ம மூளையில் இந்த சிந்திக்குதல்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் நினைஞ்சிட்டான், போட்டு வச்சுக்கிட்டான். அந்த ப்ரோக்ராம்னால தான் நம்ம சிறந்து விளங்குகிறோம். இந்த சிந்திக்கும் திறனை மழுங்க செய்கிறது தான் மனிதனுக்கு ஏற்படுற கேடுலேயே பெரிய கேடு. சிந்திக்கிற திறனை மழுங்க செய்கிறது தான் என்னது, கேட்டிலேயே பெரிய கேடு. இந்த இசை என்பது முழுக்க முழுக்க மூளையை மழுங்க செய்யும். மூளை என்ன செஞ்சிடறேன், செயலிழக்க செய்யும். உங்களுடைய கூர்மையை பாதிக்கும். ஷார்ப்பாக சிந்திப்பதை விட்டு என்ன செய்யும், அது தடுக்கும். இதனால தான் மார்க்கு தடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி தடுக்குது, எங்கே சிந்திக்கிறது தடுக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நாவூர் அணிபா ஒரு பாட்டு படிக்கிறார். ஒரு கையில் இறைவேதம், மறுகையில் நபிபோதம், இருக்கையில் நமக்கு என்ன கலக்கம்னு சொல்றார். எவனாச்சும் கள்ள விட்டானா, எவனாச்சும் இந்த பாட்டை கேட்டவர் அடித்தானா? இதையே நம்ம வசனமாக சொல்கிறோம், அடிக்கிறான். இறை ஒரு கையில் குரான், ஒரு ஹதீஸ், ரெண்டு கையில் வேற என்ன, மற்றலாம் மூணு கிடையாதுங்கிறோம். அதான் அதுக்கு அர்த்தம். ஒரு கையில் இறை வேதம், மறுகையில் நபி போதம்னு சொல்லி, இந்த கையில் குரான், இந்த கையில் ஹதீஸ், மற எண்ணத்துக்கு மற்றலாம் கேட்குற அப்படின்னு நம்ம சொன்னால் அடிக்கிறான். நாவூர் அணிபா நமக்கு முந்தைய சொன்னார், அடிக்க மாட்டேங்கிறான். ஏன், அவன் இசையில் சொல்லும்போது ராகம்தான் உள்ளே போச்சே தவிர மெசேஜ் போகலை. ஒரு கையில் இறைவேதம் என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறான். நல்லா இருக்கு, ராகமாக இருக்கு இப்படின்னு தலையாட்டுறானே தவிர அது வந்து மேட்ரு போய் உள்ளே நுழைஞ்சிச்சா இல்லை. அதே மாதிரி ஒரு வேண்டாம், ஒரு பொம்பளை இருக்கிறான். ஒரு பொம்பளைகிட்ட போய் நீங்கள் எப்போ வயசுக்கு வந்தீங்கன்னு கேட்டால், எப்படி வயசுக்கு வந்தீங்கன்னு கேட்டால் செய்வா, செருப்பு கட்டி அடிப்பாடல. இவன் என்ன செய்கிறான், எப்படி எப்படி சமைஞ்சது எப்படின்னு பாட்டு படிக்கிறான். பேசாமல் 50 பேரும் கேட்டுட்ருக்கான். ஒரு பயிலும் கோவம் வர மாட்டேங்குது. பாட்டை போடுறான், எப்படி எப்படி சமைஞ்சது எப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. இது வந்து ஒருத்தன் கேட்குற ஒரு கேள்வியா, ஒரு பெண்ணை நோக்கி ஒருத்தன் கேட்டால், இந்த பாட்டாக இல்லாமல் வசனமாக கேட்டால் என்ன நடந்திருக்கும்? அவன் திரும்பி போய் உசுரோடு போயிருப்பானா? ஒரு சபையில் வச்சு ஒரு பொம்பளையிட்ட கேட்டானா செருப்படிச்சு அந்த பொம்பளையும் அடிப்பா, ஆம்பளை அடிப்பானா இல்லையா? அப்போ பாட்டில் கேட்கும்போது என்ன வேண்டாலும் செய்கிறானே. பாட்டில் கேட்கும்போது அதனுடைய விபரீத கருத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறான், சிந்திக்கவே மாட்டேங்கிறான். டேஞ்சரான கருத்தை கூட என்ன செய்யலாம், அப்படி ரசிக்கிறான். முஸ்லீமே என்ன செய்யறான் கேட்டால் உட்காந்துக்கிட்டு தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் அது சிலை தான் படிக்கிறான். முஸ்லீம் படிக்கிறான். அது எப்படா தெய்வம்டா தெய்வம் ஆயிரும், சிலைன்ற சிலை நம்ம நினைக்கிறது தானே சிலை கடவுளுங்கிறது. கடவுள்டா ஒன்று இல்லைன்ற ஒரு பாட்டை கூட முஸ்லீம் என்ன செய்யறான், அவன் வந்துட்டு இப்படியே ராகம் போட்டு, ராகம் தான் அதில் மேட்ரு என்னது, ராகம் போட்டுட்டு அதில் உள்ளடக்கம் கருத்து எதுவுமே ஒன்றும் வர்றது கிடையாது. எவனை வேணாலும் திட்டி கூட நீங்கள் என்ன செய்யலாம், வந்து பாட்டு படிக்கலாம். அப்போ என்ன உதாரணமாக எடுங்களேன், இப்போ இந்த கபூர் வணக்கம் இருக்குல்ல, கபூர் வணக்கம் கூடாதுன்னு சொல்கிறோம். இது இப்போ கொஞ்சம் சாதாரணமாக எல்கேஜியாக போச்சு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லும்போது என்னஞ்சாங்க, அறுவடை எடுத்து வெட்டினாங்க, குத்துனாங்க, பல துன்பங்களை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். நான் ஒரு ரெண்டு ஒரு பாட்டு படித்தார், அந்த காலத்து பாட்டு. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் அந்த பாட்டெலாம் படித்து தான் இருக்கிறோம். முஸ்லீம்களே சன்மார்க்க நெறியில் ஒன்று கூடுவோம் அப்படின்னு அந்த பாட்டு வரும். அதில் என்ன சொல்லுவார், பஞ்சாயெடுத்தல் கபூர் வணக்கம் அறவே நீக்குவோம். அவர் நான் ஒரு பாட்டில் எப்படி வரும்னா, பஞ்சாயெடுத்தல் கபூர் வணக்கம் அறவே நீக்குவோம்னு படிப்பார். இதை போட்டு கல்யாணத்தில் தர்காவிலையும் போடுறான், தர்காவில் போடுறான். இது என்ன செய்யறான், தர்காவுடைய கந்தூரியில் அதை கபூர் வணக்கத்தை நீக்குவோம்னு படிக்கிறாம. அது எங்கே போடுறான் அந்த பாட்டை, பஞ்சாயத்தல் கபூர் வணக்கம் அறவே நீக்குவோங்கிற பாட்டை தர்காக்காரனும் போடுறான், தர்காவிலையும் போடுறான், கபூர் வணங்குறவனும் போடுறான். அவன் சொல்கிறான் கபூர் வணக்கத்தை நீக்குவோம்னு. இதை வந்து வசனமாக சொன்னோம்னா அடி விழுவுது. பாட்டாக சொன்னால் கேட்டுக்கிட்டு போயிடுறான் பேசாமல். வசனமாக சொல்லி கபூர் வணக்கத்தை ஒழிக்க என்னது அப்படின்னு அறுவாடை எடுக்கிறான். இவன் என்ன மூளை வேலை செய்யலன்னு ஆதரவு இல்லை. இது இசையாக இருந்ததுனால தானே வேலை செய்யலை. தமிழ் தெரிஞ்ச அரபி பாஷையா இது? கபூர் வணக்கம் உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜா, உங்களுக்கு புரிஞ்ச பாஷையா, ஒரு கரடு முரடான அர்த்தம் தெரியாத ஒரு பாஷையா? சாதாரண கபூர் வணக்கத்தை நீக்குவோங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அர்த்தம். அகராதி புரட்டிக்கிட்டு அர்த்தம் செய்ய வேண்டிய ஒரு சொல்லு கூட அதில் இல்லை. அவ்வளவு எளிமையாக இருக்கும் பொழுது அவன் பஞ்சாய எடுக்கிறதை ஒழிப்போங்கிறான், கபூர் வணக்கத்தை ஒழிப்போங்கிறான். இவனு அது கபூர் வணக்கம் செய்கிறவனு என்ன செய்யறான், நம்மளே திட்டான்னு நினைக்காம இவனு சேர்ந்துக்கிட்டு அந்த பாட்டை இவனு படிக்கிறான். இந்த சினிமாவில் வர்ற அவ்வளோ ஆபாச பாட்டுகளையும் நீ வசனமாக சொல்லிப்பார். ஒரு பெண்கள் காலேஜில் போய், பெண்கள் காலேஜில், ஒரு பெண்கள் சபையில், ஒரு ஆண்கள் சபையில் நீ வசனமாக பேசுகிறா, திரும்பி உயிரோடு திரும்பி போவியா நீ? அவ்வளோ அசிங்கமாக அவ்வளோ ஆபாசமாக என்ன செய்கிறான், பாட்டுக்களை எழுதுறான்.
அப்படியே மூளையை அடகு வச்சுட்டு கேட்டுறான். அப்போ என்ன பண்ணுது இது? மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் வந்து பகுத்து அறிந்து சிந்திக்கிறது தான். இது அப்படியே டோட்டலாக நாசமாக்கி எரும மாடு மாதிரி இருக்கிறான். எரும மாடு தான் இந்த பாட்டை கேட்டு சும்மா உட்காந்துருக்கும். எரும மாடு மாதிரி தன்மையில் உன்னை வந்து அரை மணி நேரத்துக்கு அது ஆக்குதுன்னா அரை மணி நேரத்துக்கே நீ உன் மனுஷத்தன்மை இழக்கிற. 24 ஹவர்ஸ் நீ மனிதனா இரு. நீ என்ன பண்ணுற? அந்த பாட்டை கேட்குற 3 மணி நேரத்துக்கு உன்னைய ஆடு மாட்டில் சேர்த்துக்கிற உன்னையே. அப்போ 24 மணி நேரம் மனுஷனாக இருப்பது நல்லதா, 20 மணி நேரம் மனுஷனாக இருக்கிறது நல்லதா? நீ அப்படி தானே இருக்கிற. பாட்டு கேட்குறதுக்கு 4 மணி நேரம் ஒதுக்குனின்னு சொன்னால் நீ மனுஷனாக இருக்கிற 20 மணி நேரம், 4 மணி நேரம் மிருகமாக இருக்கிற, 4 மணி நேரம் மூளைக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிற, மூளையை மழுங்க செய்கிற. அது இசை அப்படி ஆக்குகிறது. இசை என்ன செய்கிறது? அதனால தான் ஒருத்தனை 2ஐயும் படிக்கிறான். ஒருத்தனை என்ன செய்கிறான்னு கேட்டால் நம்மனை விரட்ட மருந்தொன்று விற்கிது நாகூர் தர்காவில்ன்னு நாகூர் படிக்கிறாரு. அது எப்படி பறந்தான்? இந்த பிணிக்குண்டு இந்த பிணிக்கு இல்லை என்று சொல்லாம பறந்து அனைத்து நோய்க்கும் மறந்தான். இந்த பிணிக்கு தான் இருக்குது, இந்த பிணிக்கு தான் இல்லைன்னா சொல்ல முடியாதான். அப்போ இந்த பிணி இந்நேரம் விற்கும் இந்நேரம் விற்காதுன்னு சொல்லப்பட 24 ஹவர்ஸ் சேவை, 24 மணி நேரம் சேவை எங்கே இருக்குங்களா? தர்காவில், நாகூர் தர்காவில் நமனை விரட்ட நமண்டா யமன் மலக்குள் மௌத்து, மலக்குள் மௌத்தை விரட்டுறதுக்கு மருந்து இருக்குன்னு படிக்கிறான். இப்படி படித்த அந்த நாக்கு தான் கபர் வணக்கம் நீக்குவோன்னு படிக்குது. ரெண்டும் அவனுக்கு சரியா தெரியுது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடுத்தவன் கேட்டு தொலைஞ்சு போறான். இவன் தான் அதையும் படிக்கிறான், அவன் தான் அதையும் படிக்கிறான். அப்போ ரெண்டையும் தானடா படிக்கிறீங்க. அப்போ திக்கு திகந்தமும் கொண்டாடிய வந்து தீன் கூறி நிற்பொரு கோடின்னு ஒரு பாட்டு படிக்கிறிய, அம்புட்டு பச்சை சிறுக்கு தானே. அதை ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு என்ன செய்யறது? இறைவனிடம் கையேந்துங்கள் இல்லை என்று சொல்வதில் அப்புறம் இடத்துல போய் கேட்குற. நீ ரெண்டையும் நீ தானே படிக்கிற. இறைவனிடம் கையேந்துங்கள்னு இவன் தான் படிக்கிறான். அப்போ வந்து என்ன செய்யறான்? அதையும் ஒரு பக்கத்தில் படிக்கிறான். நபிமொழி கேளாயோ பொன்மொழி கேளாயோன்னு ஒரு பக்கம் படிக்கிறான். அப்புறம் என்ன செய்யறான்? வந்து அங்கே போயிட்டு நாவராட்டு போய் கேட்கவும் செய்யறான். அப்போ என்ன விளங்குறோம்? இந்த மியூசிக் என்பது அது லைட்டோ ஹார்டாக இருந்தால் என்னவா அதையும் சேர்த்து இன்னொரு கூடுதல் டேமேஜ் ஆக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். என்னன்னு கேட்டால் லைட் மியூசிக்காக இருந்தால் மூளையை மட்டும் அடிக்கும், ஹார்டான மியூசிக்காக இருந்தால் மூளை ப்ளஸ் ட்ரம்மை அடிக்கும். வணங்குதா? நம்ம டமாரமாக்கி விட்டுரும். அது ஒரு கலவை. அதுதான் ரெண்டு கேடு. இதில் ஒத்த கேடு வணங்குதா? காதும் போயிடும், கேட்கும் திறன் வந்து நம்ம குறைஞ்சி போச்சு, இப்போ இன்னமும் குறைஞ்சி போயிடும். இந்த மாதிரி இருக்குது. அதனால வந்து மியூசிக் என்பது ரொம்ப டேஞ்சருங்க. எவ்வளவுக்கு நீங்கள் மியூசிக்கிலேருந்து ஒதுங்கி இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு மூளை கூர்மையாகிட்டே இருக்கும், சிந்தனை திறன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் ஷார்ப்பாக எதையும் கவனிப்பீங்க, மிஸ்டேக்கை டக்குன்னு பிடிச்சிருவீங்க, கரெக்டாக கிடிக்கு பிடி மாதிரி பிடிச்சிருவோம். பாட்டு கேட்டு பழகினேன்னு வைங்களேன், எந்த ஒரு தப்பையும் பிள்ளையை கண்டுபிடிக்கல. அது ஏன்? அதை மூளையை அடகு வச்சு பழகிட்டீங்க, ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கல்ல, அதே வாழ்க்கை ஆக்கிட்டீங்கல்ல. அதனால தான் மார்க்கத்தில் கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் உள்ள நுழைஞ்சு பார்த்தா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச கேடு இது. நீ என்னென்ன கேடுகள்லாம் அதில் இருக்குதோ எப்படின்னா கண்டுபிடிக்க போகிறானோ அது தெரியவில்லை. அதுதான் விஷயம்.